மீன் குழம்பு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நெத்தலி மீனும், பால்கார பூச்சியும் சேர்த்து தான் வைக்க போறோம் மீன் குழம்பு. இந்த மீன் குழம்புல இன்னைக்கு 1 மாங்காய், 1 முருங்கைக்காய் சேர்க்க போறோம். ஒரு மிக்ஸர்ல 1 கைப்பிடி அளவு தேங்காய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் லெமன் அளவு புளியை ஊற வச்சு அதோட தண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 1/2 தக்காளி உள்ள சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ மண் சட்டி நல்லா சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம் சேர்த்து தாளித்து விட்டுட்டு 1 தக்காளியும், 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காவும், அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டும் உள்ள சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் புளிக்கரைசலும் உள்ள சேர்த்துருங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா கொதி விட்டதும் களி வச்சிருக்கிற நெத்தலியை உள்ள சேர்த்துருங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பூச்சி மீனை உள்ள சேர்த்துருங்க. ஃபைனலாக இதில் மாங்காவை சேர்த்தா தான் மாங்காய் கழியாமல் சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 15 மினிட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிரும். மீனும் நல்லா உடையாமல் அருமையாக வரும். கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்.